ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிஜே அப்துல் கலாமோட அக்னி சிறகுகள் புக்கில் இருந்தால் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அவர் தமிழ் மொழி மீது ரொம்ப தீவிரமான ஒரு காதல் கொண்டிருந்தார். ஸோ அந்த அக்னி சிறகுகள் புக்கை நம்ம ஃபுல்லாக படிக்கும்போதே தெரியும் அவர் தமிழ் மொழி மீது எவ்வளோ ஒரு லவ் வச்சுருந்தாருன்னு புரியும் உங்களுக்கு. ஸோ அவர் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு காலேஜில் படிக்கும்போது ஒரு கட்டுரை போட்டி, தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு கட்டுரை போட்டி நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த கட்டுரை போட்டியில் தான் நம்ம தமிழ் மொழி எவ்வளோ தொன்மையானதோ, அது அகஸ்தியர் முனிவர் காலத்திலே இருந்து தமிழை எப்படிலாம் போற்றி பேணி வளர்த்தாங்க அப்படிங்கிறதையும் அதை அழகாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பழமையான மொழி அப்படிங்கிறதையும் அவர் நல்லா அதில் அந்த கட்டுரையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் தமிழுக்கும் நம்ம அறிவியலுக்கும் ஒரு அந்நியமான பொருத்தம் இருக்க மாதிரி அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கட்டுரை போட்டியில் நம்ம விமானம் நாமளே சொந்தமாக தயாரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கட்டுரை எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த கட்டுரை போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸும் அப்துல் கலாம் சார் தான் வாங்கினாங்க, அவர் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்த ஆனந்த விகடனோட தலைவர் தேவன் சாரால் தேவன் சார் கையால் அவங்க ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம எதையுமே கிடைக்காதுன்னு நினச்சி சோர்வடையக்கூடாது, தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு உதாரணமாகவே அவங்களோட லைஃப்பை சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஐடியில் படித்து முடித்த உடனே 2 வாய்ப்புகள் அப்துல் கலாம் சாருக்கு வருது. சொன்னு விமானப்படையில் சேரணும் அப்படிங்கிறது ஒன்று, விமானம் உருவாக்குற நிறுவனத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வருது. ஆனால் அப்துல் கலாமுக்கு விமானப்படையில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அதனால் டோர் கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே இன்டர்வியூ நடக்குது. 25 பேர் அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டுறாங்க. துரதிருஷ்டவசமாக 9th ரேங்க் தான் வந்திருந்தாங்க அப்துல் கலாம். ஸோ அங்கே கிடைக்கல, ஜாப் கிடைக்கல. ஸோ அதனால் வெளியே வந்திருந்தாங்க. ரொம்ப சோகமாக, நிறைய எதிர்பார்த்து போனதில் கிடைக்கலன்னு ரொம்ப சோர்வடைஞ்சு வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ ரிஷிகேஷில் போய் அங்கே கங்கை நதியில் குளிச்சுட்டு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் சரி சுவாமி சிவானந்த சுவாமி இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ அப்போ சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அவங்க அவ்வளோக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறத அவர் இன்னுமே ஞாபகத்தில் இருக்குது அப்படின்ட்டு புக்கில் மென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னோட ஆசைகள் ரொம்ப புனிதமாகவும் தூய்மையானதாகவும் இருந்துன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் அது அப்படியே உங்ககிட்ட ஒரு காந்த சக்தி மூலமாக உன்னோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும். அதுக்கு நீ விடாமுயற்சியோட நீ தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரொம்ப சோர்வடைஞ்ச அவருக்கு அது ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தது அந்த வார்த்தைகள். ஸோ அதனால டெல்லிக்கு புறப்பட்டு போயாச்சு. விமானம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் போய் சேர்ந்தாங்க. அங்கேயும் வேலை கிடச்சிருது. ஸோ அங்கேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தது அவரோட வாழ்க்கையில் இருந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு, விமானம் தயாரிக்கிற நிறுவனத்தில் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாப் கிடைக்கிது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, இதுக்கு உதாரணமாக அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் தயாரிக்கப்படுது, SLV-3. ஓகே, அதை தயாரிக்கும்போது 44 பிக் சேம்பர்ஸ் தேவைப்பட்டது. அதுக்கு 250 அடிஷ்னல் அசம்பிளி சேம்பர்ஸ் தேவைப்பட்டது. அப்புறம் 1 லட்சம் உதிரி பாகங்களும் தேவைப்பட்டது. அதை ஒரு 300 இண்டஸ்ட்ரியை நம்பி இருந்தாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸையும் மேம்படுத்த வேண்டிய நிலைமையும் இருந்துச்சு அப்போது. ஸோ அப்போ அந்த குழுவோட தலைவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியும் மேம்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு சின்ன நட்டு போல்டு கூட நாம தான் உருவாக்கிக்கிடணும். அப்போ நிறைய ஃபண்டு தேவைப்பட்டது. ஸோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் அந்த இந்திராவதி அம்மாவும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்துல் கலாம் சாரோட ஆசிரியர்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க SLV-3 செஞ்சு முடிச்சிட்டாங்க. 1979 ஆகஸ்ட் 10 அன்னைக்கு நம்ம SLV-3 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் சக்ஸஸாக முடிஞ்சிட்டு, ஸோ அடுத்த ரவுண்ட் தான் ஃபெயிலியராக போச்சு. ஸோ அது ஸ்ரீஹரிகோட்டாவில் SLV-3 கீழே விழுந்துருச்சு. ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாமல் போகிறாங்க. சரி அது இருக்கட்டும், திரும்பவும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு அதில் என்னென்ன மைனஸ்லாம் இருந்து அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்து என்னென்ன மைனஸ்லாம் இருந்தால் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு திரும்பவும் லான்ச் பண்ணுறாங்க. 1980
ஜூலை 18 டைம் வந்து மார்னிங் 8:30 அப்போது லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணுறப்போ ஸோ லான்ச் நடக்குது. லான்ச் ஆகும்போது வந்து டேக் ஆஃப் ஆகும்போது கூட அப்துல் கலாம் ஐயா ஒரு 600 நொடி வந்து ஏவுகணை இந்த ராக்கெட்டை வந்து பார்க்கவே இல்லையா. ஸோ நான் கம்ப்யூட்டரே தான் பார்த்துட்ருந்தேன் ஸோ அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிட்டு 4 ரவுண்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்போ வந்து இந்திரா காந்தி மேடம் வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம அப்துல் கலாமுக்கு ஒரு வாழ்த்துரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து அப்துல் கலாம் ஐயர் சொல்கிறாரு, 20 வருஷ உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஸோ அதனால் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, ஒரு நாள் வின் பண்ணலாம் அப்படின்றத விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து விடுதலை பெற்றதுக்கான அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டாபிக் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கி, நம்ம வந்து முதல்ல செயற்கைக்கோள் SLV 3 முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அக்னி, பிருத்வி அப்படின்ட்டு நிறைய செயற்கைக்கோளை அனுப்பியிருந்தோம். ஸோ அப்படி அனுப்பும்போதும் நிறைய ஏவுகணை வந்து நேரத்துக்கும் காலத்துக்கும் உள்ள ப்ரோக்ராமை வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஏவுகணை நம்ம இது பண்ணதுக்கு நிறைய கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், சர்ச்சைகள்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ அந்த சர்ச்சைகள்லாம் நான் படித்து பார்த்து சிரிச்சிட்டேன். ஸோ அப்படி இருந்தது அந்த சர்ச்சைகள்லாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம விடுதலை பெற்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தொழில் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய வின் பண்ணணும், நிறைய முன்னேற்றம் காணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து போக்குவரத்து துறையிலையும் நிறைய முன்னேற்றம் இருக்கணும். ஏன்னா நம்ம நாடு வந்து போக்குவரத்து துறையிலும் ரொம்ப பின்தங்கி தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவரோட பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னோடய அப்பாவும் என்னோடய மூத்த அண்ணன் இறந்ததுக்கும் நான் அங்கேருந்து போகிறதுக்கு டெல்லியிலேருந்து போய் அங்கேயும் நிறைய பஸ்லாம் மாறி மாறி தான் எங்கள் ஊருக்கு போய் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட தங்கச்சி பொண்ணோட மேரேஜுக்கு கூட இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதால வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அமைச்சர்களோட உதவியோடு தான் சென்னையிலேருந்து மதுரைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக வந்து மதுரையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி தான் ராமேஸ்வரம் போக வேண்டியது இருந்தது. ஸோ நம்ம வந்து போக்குவரத்து துறையிலும் ரொம்ப பின்தங்கி தான் இருப்போம், நிறைய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னும் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.